நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் மதுரையில் போட்டியிடும் டாக்டர் சரவணனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாட்டுத்தாவணி பழ மார்க்கெட் மற்றும் காய்கறி மார்க்கெட் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஆடியோ இது நம்ம ஏரியாவுக்கு வருதா? இது வந்து தேனி கம்பா தேனி ஆடியோ வருதுடா. மிளகாய் மிளகாய் எங்கிருந்து வருதுங்க? தேனி தேனி கம்பா. எப்போ கிலோ என்ன விலைக்கு? பழையக்கோட்டை 20 கிலோ வந்து இன்னைக்கு விலை கொஞ்சம் கூட. இன்னைக்கு கிலோ 70 ரூபா. 70 ரூபா நேற்று 50 ரூபா வந்துச்சு. ஒரே நாள் 20. கத்திரிக்காய் 5 ரூபா. கத்திரிக்காய் விலை 5 ரூபா. முதல் என்ன விலைக்கு? முதல் வந்து ஒரு வாரமே 10 20 தான். திடீர்னு கல்யாணம் முத்த சீசன் கிடையாதுல்ல, அதனால புடலங்கால இது ருச்சி கம்மி. இது புடலங்கால கொஞ்சம் ருசி இது கம்மியா இருக்கும். அது நீ நம்ம கம்பு கயிறு கட்டு உள்ள கம்பு அது கொஞ்சம் கூட இருக்கும். அருமையான நல்லா பச்சை விட்டு நல்லா காய். இது சூப்பராக இருக்கும். பொடி கம்பம் இது ஒரு காய் கணக்கா இல்லை கட்டு கணக்கா? அது மாதிரி இடக்கண காய் என்ன விலை? வந்து இன்னைக்கு 10 ரூபா விலை. அப்படின்னா அது அப்புறம் அவன் விவசாயி கஷ்டம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக லட்சுமி, அதாவது மதுரை பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் டாக்டர் சரவணன் அவர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாட்டுத்தாவணி சென்ட்ரல் காய்கறி மார்க்கெட் உள்ளே நடந்து சென்று வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் பிரச்சாரம் மேற்கொண்டு கடந்த 10 ஆண்டு அதிமுக சாதனைகளை எடுத்து கூறி தொண்டு பிரச்சனைகள் வழங்கியும் இரட்டை சின்னத்திற்கு வாக்குகள் சேர்த்து வருகிறார். மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பலகாலத்த பகுதியில் வேட்பாளர் சரவணன் அவர்களை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் நடத்தி வாக்குகள் சேகரித்தார். தற்போது 2வது முறையாக மதுரை அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து மதுரை சென்ட்ரல் மார்க்கெட் பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பிரச்சாரத்தின் போது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார், திருப்பரங்குன்ற சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா மற்றும் கழக நிர்வாகிகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அப்பகுதியில் துண்டு பிரச்சாரங்கள் வழங்கி வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி வருகையால் அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆசினி பேசுற மாதிரி கரெக்டா சொல்லி கொடுங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் மதுரையில் போட்டியிடும் டாக்டர் சரவணனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாட்டுத்தாவணி பழ மார்க்கெட் மற்றும் காய்கறி மார்க்கெட் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அவர் அப்பொழுது வியாபாரிகளிடம் விலைவாசி குறித்தும் கேட்டறிந்தார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.